Hi friends, என் பேர் மீனா. நான் ரோஸ் பெட்டல்ஸ் யூனிசெக்ஸ் சலூன் வச்சிருக்கேன். My age is 42. எதுக்கு நான் அந்த ஏஜ் சொல்றேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? Because the age is not a limit for our studies. நான் பார்லர் வச்சிருக்கேன். என்னடா பிசினஸ் ரொம்ப டல்லா போகுது சொல்லி வெளியில கொண்டு போய் இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ரொமோஷனுக்காக கொடுத்தேன். 4 போட்டோ கொடுத்தாங்க, 4 வீடியோஸை கொடுத்தாங்க. ப்ரொமோஷன்ற நேம்ல என்னடா பூஸ்டப்பே ஆக மாட்டேங்குது என்னன்னு போய் கேட்டா, இதுதான் மேடம் எங்களோட விஷயம், நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னடா எப்படி இதை ஹேண்டில் பண்றது என்னன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மணி வைஸ் ரொம்ப வேஸ்டும் ஆகிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஃப்ரீ டைம்ல நம்ம ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சரின்ட்டு நாங்க போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நெட்ல தான் சர்ச் பண்ணோம். இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் உட்காந்து பேசணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்க போய் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற பேர்ல கிளாஸஸ் எடுக்கிறது நிறைய பேர், ஆனா சொல்லி கொடுக்குற விஷயங்கள் பெர்ஃபெக்டா இருக்கணும். நாங்க கேட்டப்ப ஒரு 3-4 பேர்த்துல ஒரு 2 பேர் 2 to 3 பேர் கல்வி இன்ஸ்டிடியூஷன் பத்தி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சொன்னாங்கன்னா, வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-4 கிளாஸ் இன்ட்ரோடக்ஷனா அட்டெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க அந்த அப்ரோச் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மிஸ்டர் பாலாஜி சார். தேங்க்ஸ் டு பாலாஜி சார் மெயினா. ஃபர்ஸ்ட் டே உட்காந்தப்ப அப்படியே ஒரு ப்ளீசிங்கா என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா தான் ஃபீல் ஆனேன். ஓகே டன் சொல்லிட்டு உட்காந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் நாள் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நாள் அப்ரோச்சஸ் ரொம்ப பிடிச்சி. ஏன்னா ஒரு சில கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் நாள் நல்லா பண்ணுவாங்க, அடுத்த நாள் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய நான் ஏஜ் 42 நிறைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு இஷ்யூல நான் நோட்டீஸ் பண்ணேன். ஓகே ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பண்ணேன். அப்புறம் ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏஜுக்கு நம்ம மைண்ட் கிராஸ்பிங் பண்ணி பிசினஸா நம்ம கவர் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம வெளியில கொண்டு வரதுன்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஓகே ஆச்சு, செகண்ட் டே ஓகே ஆச்சு. அப்ப நான் சார்ட்ட சொன்னேன், ஓகே சார் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து ஃபீஸ் பண்ணோம். அடுத்து போய்கிட்டே இருந்துச்சு. சம்பத் சார் நான் கேட்க முஞ்சி சுளிக்காம சொல்லி தந்தார். ரியலி தேங்க்யூ சம்பத் சார். உண்மையிலே இன்னொரு விஷயம், ரியலி ஐ ஹாவ் டு தேங்க் கல்வி இன்ஸ்டியூட் சிம்மக்கல் பிரான்ச். ஏன்னா சிம்மக்கல் பிரான்ச் எதுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, அவங்களோட பார்ட்டிசிபென்ட் மெயினா சம்பத் சாரோட கோச்சிங், இங்க இருக்க ஸ்டாஃப் ஆனதாகட்டு எல்லாருமே கைண்டா இது பண்ணி நல்லா பேசினாங்க. ரியலி அப்ரோச்சிங். ஏன்னா ஏஜ் எனக்கு பெரிய டென்ஷனா இருந்துச்சு. ஏன்னா வீட்லயும் சம்மதிக்கணும், எல்லா விஷயமும் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் நல்லபடியா வந்துச்சு. ஸோ தேங்க்யூ கல்வி இன்ஸ்டியூட் சிம்மக்கல்.